வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு கவின்ஸ் மூவி கார்னர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜனநாயகன் படத்தோட ஃபுல் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யார் நடிச்சிருக்கான்னு. நம்ம சிஎம் சார் விஜய் சார் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நல்ல மனுஷனோட அந்த கான்செப்ட் தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவத் கேசரியோட அப்படியே காப்பி வெர்ஷன் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி தெரியல, கொஞ்சம் அப்படி இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது டைரக்டர் வினோத் மற்றும் நம்ம தளபதி விஜய் அவர்களோட முழுக்க அவங்களோட கான்செப்ட் வச்சு தான் எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ படம் உண்மையாலுமே சொல்லணும்னா வேறு லெவலாக இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஹெட்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு, அதுக்கப்புறம் பிரியாமணி அப்படின்ட்டு நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டாலுமே உள்ளே இருக்குது. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி படத்தில் வரும் பார்த்தீங்களா, பிளாஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமான படம். ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, தளபதி சாரை இதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீனில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஒரே படம் இதுதான். அதுதான் எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. தளபதி ஃபேனாக இருந்துட்டு நான் திருப்பி வந்து தளபதியோட படத்தை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம். மற்றபடி படம் வந்து என்ஜாய்மெண்ட்டு. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா லேக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. பட் அங்கங்கே சின்ன லேக்ஸ் மட்டும் கொஞ்சமாக இருந்துச்சு, அவ்வளோதான். தவிர அதை மற்றபடி இந்த படத்தை வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சும்மா எடிட்டிங்கில் இருந்து சிஜே எல்லாமே பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது கைஸ். எல்லாருமே போய் பார்க்கலாம், ஃபேமிலியோடு போய் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் படம் எப்படி இருந்துச்சுன்னு. நான் சொல்கிற மாதிரி அப்படியே இருக்கும். படத்தில் ஏன்டா இன்டர்வல் விட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த இன்டர்வல் கேப்பில் கூட படம் அடுத்ததை போட்டானா பரவாயில்ல, நமக்கு இன்டர்வலே வேண்டான்ற மாதிரி இருக்குது. அந்த 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. டைட்டில் கார்டு தான் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம தளபதியை வந்து சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இதுக்காகவே டிக்கெட் எடுத்த காசு முடிஞ்சிருச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது எனக்கு அப்படி தோணுச்சு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இன்ட்ரோல் சீன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நம்ம தளபதிக்கு வந்து ஒரு பயங்கரமான பிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹைப்பான மூவினே சொல்லலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி தளபதிக்கு வந்து பயங்கரமான ஹைப்பான மூவினா கில்லி, துப்பாக்கி அப்படி அந்த மாதிரி சொல்கிறத விட ஜனநாயகன் அப்படிங்கிறதான். இது மக்களுக்கான படம். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துருந்துச்சுன்னா தலைவர் இப்போ 108 சீட்டு ஜெயிச்சதுக்கு பதிலாக 200 சீட் ஜெயிச்சிருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து மக்களை பற்றி தான் அதிகமாக எடுத்திருக்காரு. மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான படம் தான் இது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் பிச்சுக்கிச்சு பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நம்ம அனிருத்துக்கு வந்து இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வாழ்த்துக்களே சொல்லிடலாம். தளபதியை வந்து தேட்டரில் மக்கள் கொண்டாடுறதுக்கு இதோட பிஜிஎம் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதே போல் சில உண்மை சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அழகாக எடுத்து வச்சிருக்காரு டைரக்டர். இந்த சில வந்து நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம்ல, இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி அந்த சாராய கேஸ், அந்த மாதிரியெல்லாம் ஒரு சீன்ஸ் வந்து படத்துக்கு தேவையான சீன்ஸ்லாம் வச்சுருக்காரு. அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். அதே போல் இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. படத்தோட ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே என்னோட ஒப்பீனியன் மட்டும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக குழந்தைங்க மட்டும் போய் பார்க்க முடியாது. மற்றபடி ஆக்ஷன் சீன்ஸில் இருந்து தலைவர் நடிச்சிருக்க ஸ்டைல் வரைக்கும் வேறு லெவலாக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான படம். இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் கூட பார்க்கலான்ற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரே ஒரு கஷ்டம், கடைசியில் வந்து தலைவரோட மொத்த படத்தோட இதையும் போட்டு சோகத்தில் அழுத்திட்டாங்க. அது ஒன்று மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தலைவரை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இந்த படத்தை ஏன்டா லீக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கஷ்டமான விஷயமே. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு ரேட்டிங் சொல்லணும்னா 10க்கு 9.5 கொடுக்கலாம்.
என்னோட ஒப்பீனியன் படி 9.5 கொடுக்கலாம். மியூசிக்கு, ஸ்க்ரீன் ப்ளே எந்த இடத்துலையுமே லேகு கிடையாது. அதனால் எல்லாருமே இப்போ போய் பாருங்கள். யங்ஸ்டர்ஸு, தளபதி ஃபேன்ஸு, ஃபேமிலி எல்லாருமே போய் பார்க்கலாம். அப்படி ஒரு அருமையான படம். யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதே இல்லை, ஒரு லேகாக இருக்கிற மாதிரி தோணாது. நீங்கள் தைரியமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. அதே போல் இந்த படத்தை பற்றி என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் எல்லோரும் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், வீடியோவை கண்டிப்பாக ஷேர்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் கொஞ்சம் வெளியே தெரியுவேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.